நான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் எதுக்கு வாய்ஸ் ஓவரு? பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்கிறீங்களா? மேட்டர் என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி தெரியுமா என்னை வந்து எங்கள் அம்மா எழுப்புவாங்க? கண்ணு, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுல, எந்திரிமா, என் தங்கம் இல்லை, என் செல்ல இல்லை, எஞ்சி போய் ரெடியா. இதே காலேஜ் படிக்கும்போது, ஹரிக்குட்டி எந்திரிடாமா, காலேஜ் டைம் ஆயிடுச்சுல, லேட் ஆயிடுச்சுன்னா காலேஜ் பஸ் போயிடும். இப்போ எப்படி எழுப்புவாங்கன்னு தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, நீங்களே பாருங்க. ஏய் இந்தாடி ஹரி, வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, இன்னும் என்ன உனக்கு தூக்கம்? எந்திரடி. கொஞ்ச நேரம் தூங்க விடுமா? ஆமாம், மகாராணி அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்து களைச்சி தூங்குறாங்க பாரு. அடைச்சி எந்திரி. என்னம்மா, காலையில் எந்திரிச்சோன்னா தண்ணி பிடிக்கணும், பல்லு விளக்கணும் இல்லையோ பாத்திரம் விளக்கணும், அரிசியில் கல் பொறுக்கணும், துணியை காய போடணும், வெங்காயம் தக்காளி நறுக்கணும், இதில் அப்பப்போ உனக்கு டீ போட்டு கொடுக்கணும். இவ்வளோ வேலை எனக்கு தெரியும், உனக்கு மனசாட்சியே இல்லையாம்மா? இதெல்லாம் ஏன் தெரியுமா உனக்கு தரேன்? ஏன்? ஏன்னா வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து வெட்டிய தண்டை சோறு சாப்பிட்டுட்டு இருக்கல, அதுக்கு ஒரு வேலை தரணும். அதுக்கு தான் எந்திரிச்சு வந்து வேலையை பாரு. இதாங்க என் பிரச்சனையே. இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலனா எப்படி கிடைக்கும்? சுப்புக்கா, வாடி ரஜி, இந்தாங்க குழம்புக்கினோம். மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போன பாத்திரம், இப்போ தான் கொடுக்கணும்னு தோணுச்சாக்கும். அக்கா, நான் ஒன்று சொன்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு ரஜி. அக்கா, ஆனாலும் நீங்கள் பிள்ளைய ரொம்ப திட்டக்கூடாது. அவள் வேலைக்கு போகலான்னு நீங்கள் குத்தி குத்தி பேசுகிறது எனக்கே வலிக்குது. நீங்கள் திட்டுறது எங்கள் வீடு வரை கேட்குது. பக்குவமாக சொல்லுங்கள், இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலைக்கு போவா. அட்வைஸுங்கிற வார்த்தை கூட அவள் காதில் விழுந்துடக்கூடாது ரஜி. ஏன்க்கா? ஏன்னா அவள் வேலைக்கு போகாததுக்கு காரணமே அடுத்தவங்க பண்ணுற அட்வைஸை இவள் பர்சனலாக எடுத்துக்கிறதுனால தான். அப்படி என்ன பண்ணாவ? சொல்கிறேன். முதல்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலா? ஹாய், நியூ ஜாயினிங்கா? ஆமாம், நேற்று தான் ஜாயின் பண்ணேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஐடி. ஐடி படிச்சுட்டு டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்திருக்கீங்க? இல்லை, வீட்டுக்காக. இதாங்க பிரச்சனையே. பிடிச்சதை விட்டுட்டு எதோ பண்ண வேண்டியது. இருக்கிறது ஒரு லைஃபு, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணுங்க. அப்போ தானே நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. யூ கேரி ஆன். இதாங்க பிரச்சனையே. பிடிச்சதை விட்டுட்டு எதோ பண்ண வேண்டியது. இருக்கிறது ஒரு லைஃபு, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணுங்க. அப்போ தானே நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. யூ கேரி ஆன். மா, என்னடி? வேலையை விட்டம்மா. ஏண்டி? கிடைச்ச வேலையை விட்டு பிடிச்ச வேலையை செஞ்சாதாம்மா லைஃப் நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோ. இரு, கதை இன்னும் முடியல. ஒரு நாள் அவள் ஸ்கூல் ஃப்ரெண்டை எதேச்சே எங்கேயோ பார்த்துருக்கா. ஹே ராஷ்மி. ஹே ஹரி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ? நல்லா இருக்கேன். ஆமாம், என்ன இப்போல்லாம் உன்னை ஆளே பார்க்க முடியல? ஆமாண்டி, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, அதான். அப்படியா? எங்கே வேலைக்கு போகிற? ஒரு பார்லரில் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கேன். என்னடி, ஸ்கூல் படிக்கும்போது சிங்கர் ஆகணும், சினிமாவில் பாட்டெலாம் பாடணுன்ட்டு இருந்த? என்னடி பண்ணுறது, அதெல்லாம் நடக்கலை. நீ பார்க்குற வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல தான், ஆனால் என்னடி பண்ணுறது, பிடிச்ச வேலை கிடைக்கலனா கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். இதை நீயும் மனசில் வச்சுக்கோ. எனக்கு டைம் ஆகிடுச்சு, அப்புறம் பார்ப்போம். பிடிச்ச வேலை கிடைக்கலனா கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். இதை நீயும் மனசில் வச்சுக்கோ. அப்புறம் என்னாச்சு? கிடைச்ச வேலைக்கு போனா இவ. இந்த டிசைன் பாருங்கள் சார், லேட்டஸ்ட் மாடல். நீங்கள் ஹரிப்ரியா தானே? விபிஎன் காலேஜில் தானே படிச்சிங்க? ஆமாங்க. நான் ஹரிஷுங்க, உங்கள் ஜூனியர். ஓ அப்படியாங்க. இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க? என்னங்க பண்ணுறது, கிடைச்ச வேலையை பண்ணிகிட்ருக்கேன். அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன். இதுதான் பிரச்சனை. நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யணுங்க. சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டு அந்த வேலையை பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை தானே இருக்குது.
எதுக்கு நம்மளே ஏமாற்றிட்டு ஒரு வேலையை செய்யணும்? ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் எடுங்க. துணி வாங்க வந்தவங்க துணியை மட்டும் வாங்கிட்டு போனால் பரவாயில்ல, இவன் மனசில் துணியை துவைச்சிட்டுல போயிருக்காங்க. அவங்க பண்ண அட்வைஸை கேட்டு அன்னைக்கு அந்த வேலையவே விட்டுட்டா. இப்போ பாரு அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கா. அப்படி என்ன வேலைக்கா? வா நேர்லேயே காட்டுறேன். காதில் மாட்டினதை கழட்டாம கூட தூங்கிட்டு இருக்கா. அட விடுக்கா, வயசு பிள்ளை, சும்மா அவளை குறையே சொல்லிட்டு இருக்காத. எடுத்து சொன்னா திருந்த போறா. எம்மா தாயே, நான் பட்டதே போதும். எடுத்து சொல்கிறேன் எடுக்காமல் சொல்கிறேன்னு ஏதாவது ஒன்று சொன்னான்னு வையி, அதை அவள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவா. நீ கம்முன்னு இரு. ஹரி, பால்காரனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், உங்ககிட்ட இருக்கா? ஏன்ட்ட எப்படிமா இருக்கும்? அதுவும் 1000 ரூபாய். தெரியும், அதான் கேட்டேன். தெரிஞ்சே ஏன் கேட்ட? உனக்கு சில விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் கேட்டேன். என்னம்மா உளர்ற? உளரலை, நான் ஒன்று கேட்குறேன். உனக்கு காசு வேணும்னா நீ யாரை போய் கேட்ப? அப்பாட்ட கேட்பேன், இல்லை உன்கிட்ட கேட்பேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கேட்டுட்டு இருப்ப? எப்போ நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக போகிற? என்னம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வேலைக்கு போ, சம்பாரி, அப்படி இப்படின்னு. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதாவது தேவைன்னா உங்கள் அப்பாட்ட தான் போய் கேட்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சனோ அப்போருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்கிறேன். அவர் கேட்டதெல்லாம் வாங்கி தருவார்தா, ஆனால் எனக்குன்னு ஒரு வேலையும் வருமானமும் தேவைப்பட்டுச்சு. அது வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் தைரியமாக உணர ஆரம்பித்தேன். குடும்ப கஷ்டமும் தீர்ந்துச்சு, உங்கள் அப்பாவுக்கும் அது உதவியாக இருந்துச்சு. எப்போ நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிறியோ அப்போ தான் உனக்கான டிசிஷனை உன் லைஃப்பில் தைரியமாக எடுக்க முடியும். நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உன் புருஷனை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு தனி வருமானம் வேணும், அதை நீ ஏற்படுத்திக்க. யார் யாரோ அட்வைஸ் எல்லாம் கேட்டு என்னென்னவோ பண்ண, மொதல் வாட்டி இந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறேன், இதை கேட்டு பண்ணு, உன் லைஃப் நல்லாயிருக்கும். நான் வரேன். யார் யாரோ அட்வைஸ் எல்லாம் கேட்டு என்னென்னவோ பண்ண, மொதல் வாட்டி இந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறேன், இதை கேட்டு பண்ணு, உன் லைஃப் நல்லாயிருக்கும். மா சொல்லு. ஃப்ரெண்ட்டை கேட்டேன், ஒரு கோர்ஸ் இருக்காமா, அதை 2 months அட்டன் பண்ணி ட்ரைனிங்லாம் முடித்தா வேலை கிடைக்கும்னு சொல்கிறா. சரி, அதான் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணு. அதுக்கு ஒரு 10,000 ஆகுமா? கொடுக்குறேன், போய் படி, படித்து ஒரு வேலை வாங்கு. தேங்க்ஸ்மா. சாரிம்மா, இவ்வளோ நாள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் விட்டதுக்கு. அதனால என்னடா, இனிமே பண்ணு. ஹாய். ஹாய். நியூ ஜாயினா? ஆமாம். உங்கள் பேர்? ஹரிப்ரியா. ஆமாம், பிடிச்சதான் இந்த வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களா? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நமக்குன்னு காசு வேணும்ல. கரெக்டு தான். நம்ம அப்பா அம்மா கிட்ட காசு இருந்தால் நம்ம எதுக்கு வேலைக்கு வர போகிறோம்? ஹலோ, உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எவ்வளோ பணக்காரங்களா வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் மேட்ரே இல்லை. நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்களா, அதுதான் மேட்டர். நம்ம கிட்ட கொஞ்சம் காசாக இருந்தாலும் அது நமக்குன்னு சம்பாதிச்ச காசாக இருக்கணும். அப்போதான் அது நம்மளை பாதுகாக்கும். எங்கே, அதுதான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே. எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்லைங்க, சொந்த காலில் நிற்க பழகணும். அப்போதானே நமக்கு சேஃபு. ஹலோ. ஏய், உனக்கு ஞாபகப்படுத்துறது தான் கூப்பிட்டேன். நீ ட்ரைனிங்க்கு வாங்கிட்டு போன 10,000 ரூபாயை உன் முதல் சம்பளம் வாங்கணுன்னே கொடுத்துடணும், சரியா? இன்னும் ஃபர்ஸ்ட் டே கூட முடியலை, அதுக்குள்ளையா? அதெல்லாம் தந்துடுறேன், நீ ஃபோனை வை, நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஃபோனில் யார்? எனக்கு கடன் கொடுத்தவங்க.